ஐடி செக்டாரில் ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஐடி செக்டாருக்கு கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்காங்க. ஐடி இடிஎஃப் கிட்டத்தட்ட 4.5% வந்து கிராஷ் ஆயிருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸு இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். பாலிகேப் ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 52 வீக் ஹையை தாண்டி போய்கிட்டே இருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். மசகாண்டெக்ஸ் ஷிப் பில்டர் ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே போய்கிட்டே இருக்கு. அதை பத்தி வந்து பார்ப்போம். லாஸ்டா கரூர் வைசியா பேங்கை பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு வருஷத்துல சூப்பரான ரிட்டர்ன் இந்த பேங்க் வந்து கொடுத்துருக்கு. நிப்டி 50 இன்னைக்கு கிட்டத்தட்ட 1% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. 253 புள்ளி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. எப்பயுமே வியாழன் வெள்ளியில தான் மார்க்கெட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பேங்க் பீஸை பொறுத்த வரைக்கும் 0.26% நெகட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் 0.5% வந்து நெகட்டிவ். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ஃப்ளாட்டாக தான் இருந்தாங்க. காலையில் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப ஃப்ளாட்டாக வந்துட்டாங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் 0.97% பாசிட்டிவ். ஆட்டோ 0.23% நெகட்டிவ். பார்மா வந்து பார்த்தீங்கன்னா 0.48% பாசிட்டிவ். ஐடி கிட்டத்தட்ட 4.5% நெகட்டிவ் வந்து க்ளோஸ் இருக்காங்க. ஐடி ஸ்டாக் தாங்க இருக்கிறதுலேயே இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிராஷ் ஆனது. மிட் 150 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டாப் 5 கெய்னர்ஸில் என்டிபிசி, கோல் இண்டியா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹிண்டால்கோ, ஹிந்துஸ்தான் யூனிவர் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் டெக் மஹேந்திரா, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், எட்டர்னல், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு நிஃப்டி 50லையே டாப் 5 லூசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் தான் எல்லாமே இருக்காங்க. தொடர்ந்து செல் ஆஃப் நடந்துகிட்டே இருக்கு ஐடி ஸ்டாக்ல. சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. காலையில் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ் போனாங்க. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்தாங்க. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ்ல இருந்தாங்க. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதேமாதிரி சில்வர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ். வேதாந்தா 2.5% வந்து பாசிட்டிவ். நேஷனல் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா 1.31% பாசிட்டிவ். என்எம்டிசி 2.46% பாசிட்டிவ். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% பாசிட்டிவாக இருந்தாங்க. அதாவது சில்வரோட ப்ரைஸ் எப்போலாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போலாம் இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. சில்வரோட ப்ரைஸ் எப்போலாம் கீழே போகுதோ அப்போலாம் இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறாங்க. இன்னைக்கு ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிராஷ் ஆயிருக்கு. இந்த நிஃப்டி ஐடி இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5% வந்து நெகட்டிவ். 33 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசிஎஸ் இன்னைக்கு 3% நெகட்டிவ். இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% நெகட்டிவ். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 6% வந்து நெகட்டிவ். அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கக்கூடிய அசெஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% வந்து நெகட்டிவ்ல வந்து நேற்று வந்து க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இது காரணம் என்னன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நியூ சொல்யூஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புது ஏஐ சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து ஒரு சில கம்பெனிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸும் சரி, யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸும் சரி கீழே போய்கிட்டே இருக்கு. லாஸ்ட் ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட இந்த ஐடி இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து டவுன் ஆகிருக்கு. 2008 இருந்து பார்க்கும்போது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிருக்கு. 2008க்கு அப்புறம் நிறைய புரோக்கர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஐடி ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் ரொம்ப கீழே கொண்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நார்மல் ஆகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து ஆகிடும். இன்னும் கீழே போனால் போயிட்டு போகுது. எந்த அளவுக்கு கீழே போகுதோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். என்ன இதுக்கு முன்னாடி முதலீடு பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். இந்த நியூஸ்னால இன்னமும் ஏதாவது ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புது ஏஐ சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி புது சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாங்கன்னா மறுபடியும் கீழே போனுச்சுன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தாங்க இருக்கும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா இது எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படி நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது எதுவுமே நம்ம கையில் கிடையாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. முதலீடு பண்ணிட்டா போதும். ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகிறதும் கீழே போகிறதும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்துக்கும். எப்போ வந்து நமக்கான லாபம் வருதோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். இல்லைனா லாங் டர்ம் அப்படின்னு கூட ஹோல்டு பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் பொறுமையாக வந்து இருக்கணும். கேபிஐடி டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900 பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ வெறும் 760 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடி செக்டாரில் சூப்பரான ஒரு கம்பெனி. இவி செக்டாருக்கு தேவையான சாஃப்ட்வேர் தான் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவி செக்டாருக்கான சாஃப்ட்வேர் தான் ஃபுல் பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, யூரோப்லேயே இவங்க பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 760 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க ரிசல்ட்டை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஐடி செக்டாருக்குடைய ஸ்டாக்லாம் கீழே போகிறனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போயிட்டு இருக்கு. லார்ஜ் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு. அதனால இந்த மாதிரி சின்ன கம்பெனியும் ரொம்ப வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் ஐடி செக்டாருக்குடைய எல்லா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதோட 52 வீக் லோ
பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் நிறைய ஸ்டாக்கு புது 52 வீக் லோவாக போட்டுக்கிட்டே கீழே போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட பி ரேஷியோ 27.4 வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 23.3 இருக்கு. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 60 பக்கத்தில் தான் எப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் 60 அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட நார்மல் பி ரேஷியோவாக இருந்தது. கிட்டத்தட்ட 90 வரைக்கும்லாம் போயிருக்காங்க. 90ல் இருந்து 50க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த கம்பெனி பி ரேஷியோ இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 30ஐயும் தாண்டி கீழே போயிட்டு இருக்காங்க. மற்றபடி ரேஷியோ எல்லாமே சூப்பரான ஒரு ரேஷியோ. ROC 40%, ROE 32%, ROIC 31%, OPM 19% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் உண்மையிலுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. புது AI சொல்யூஷன் வரனால தான் இந்த செக்டாருக்கே இப்போ ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 586 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.63 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.16. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 6.41 வந்து இருக்காங்க. பார்க்கலாங்க. இன்னும் ஐடி செக்டர் ஸ்டாக்லாம் எந்த அளவுக்கு கீழே போகுதோ போயிட்டு இருக்க போது நம்மகிட்ட அமௌண்ட் இருந்தால் மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது குறையும். அமௌண்ட் இல்லையா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆவாங்க. என்னங்க ஐடி செக்டருக்கு 2000 வந்து பார்த்தீங்கன்னா .com இஷ்யூ வந்துச்சு. அதுலேருந்தே ஐடி கம்பெனிஸ்லாம் வெளியே வந்துட்டாங்க. 2008 பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மார்க்கெட் கிராஷ் ஆனிச்சு. அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். கொரோனால இருந்துட்டு வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெக்கவர் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பயப்படாமல் இருந்தால் போதும். அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்க வருண் பிவரேஜ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாளாவே 430 இருந்து 500 ரூபாய்க்குள்ள வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்னதான் நிறைய ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே போனாலும் வருண் பிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 432 ரூபாவை டச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க லாஸ்ட் 2 வாரமாக. பார்ப்போங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் சம்மர் சீசன் வேறு வருது. சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிப்போம். அதனால இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே போனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது சீக்கிரமே போனால் பரவாயில்ல, பார்க்கலாங்க இது என்ன ஆகுதுன்னு. மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் கம்பெனி. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் முதலீடு பண்ணியிருப்பாங்க போல். எல்லாத்துக்கும் வந்து நெகட்டிவில் இருக்குது. எனக்கும் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 2252 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2300 இருந்துச்சு. அதை கட் பண்ணால் 2200. இதுக்கு முன்னாடி இந்த லோவாக இருந்துச்சு. அதையும் கட் பண்ணி கீழே போனச்சுன்னா 2000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட 52 வீக் லோவாகவே வந்து இருக்குது. மேபி இந்த 2050 2000 போனுச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா 52 வீக் லோ பக்கத்தில் வந்து போயிட்டு இருக்கு. அதனால 52 வீக் லோ போய் டச் பண்ணி இது ரிவர்ஸ் ஆகணும் அப்பெல்லாம் கிடையாதுங்க. கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு மார்க்கெட் கேப் 91,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ கரெக்டாக 39 தான் வந்து இருக்குது. மற்றபடி இவங்களோட ROCயாக இருக்கட்டும், ROE எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். பிஜி ரேஷியோ வந்து பார்க்கும்போது 0.67 வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 1302 வந்து இருக்காங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ ஹிஸ்ட்ரி. இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ கிட்டத்தட்ட 60 பக்கத்தில் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 38 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கீழே போனுச்சுன்னா 30 அப்படிங்கிறது இதோட லோ பிஇ ரேஷியோ வந்து இருந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பிஇ ரேஷியோலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனாங்க. இப்போ 38 வந்து இருக்காங்க. மேபி இது இன்னும் கொஞ்சம் கீழே போனுச்சு அப்படின்னா 30க்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குவோம், அதுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வராது. வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம வாங்கின ஸ்டாக்கு கீழே தான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கோ இல்லை எனக்கு மட்டும் தான் நஷ்டம் அப்பெல்லாம் கிடையாது. இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருப்பாங்க. இல்லை பாசிட்டிவில் இருந்திருந்தாங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் கீழே இறங்கி இருக்கிறனால அவங்க பாசிட்டிவ் பர்சன்டேஜ் அப்படி வந்து குறைஞ்சிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்னாவே மேலே இறங்கி கீழே இறங்கும். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம். இது அப்படியே போய் ஜீரோக்கு போயிடும் அப்படிலாம் கிடையாது. நல்ல கம்பெனி தான். கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம். பிஎஸ்சி அண்ட் பாலிகேப் இந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபேவரட்டான கம்பெனி தான். பிஎஸ்சி லாஸ்ட் வருஷத்தில் 47% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3000 அப்படிங்கிறது ஹை ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த 3000 இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாகி மேலே போணுச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு புது ரூல் கொண்டு வந்தாங்க. அதனால கரெக்டாக அந்த 52 வீக் ஹைலாம் போயிட்டு கொஞ்சமாக கீழே வந்துட்டாங்க. ஆனால் பாலிகேப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஹையை உடச்சிக்கிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஹை அப்படிங்கிறது இந்த 8000 பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ 8000 உடச்சிக்கிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஹையெல்லாம் உடச்சிக்கிட்டு மேலே போகுது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு பேட் நியூஸும் வராமல் இருக்கணும். மேபி அந்த கம்பெனிக்கோ இல்லை அந்த செக்டாருக்கு எந்த ஒரு பேட் நியூஸும் வராமல் இருந்தாங்கன்னா மெதுவாக கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. பார்ப்போங்க. அதே மாதிரி இப்போ பாலிகேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லாமல் அப்படியே இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது ரெண்டுமே சூப்பரான ஒரு கம்பெனி, லாங் டர்முக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஏன்னா நல்ல ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க. அடுத்தது ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மாசிட்டிக்கல் லிமிடெடு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பார்மா செக்டார்லேயே என்னோட ஃபேவரட்டான கம்பெனி இந்த ஜேபி கெமிக்கல் தான். லாஸ்ட் 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 18% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனி டொரண்ட் பார்மா கம்பெனியோட மெர்ஜர் ஆக போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பார்மா செக்டாரில் சூப்பரான ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி. இவங்க வந்து டொரண்ட் பார்மாவோட மெர்ஜர் ஆகிறனால அது வந்து பார்த்தீங்கன்னா டொரண்ட் பார்மாவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த கம்பெனி நல்லா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கம்பெனி மெர்ஜர் ஆகும் போது இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் லாங் டேர்மில் எடுத்து பார்க்கும்போது நல்ல கம்பெனினா நல்ல ஒரு லாபம் தான் வந்து கொடுத்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 கம்பெனினா பிஎஸ்சி, பாலிகேப் அண்ட் ஜேபி பார்மா. மேபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜ் இருக்கட்டும் கீழே இருக்கலாம். அதே மாதிரி மஷகாண்டக் சிப்லர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே நல்ல கம்பெனி தான். அதனால் கீழே இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வந்து இருக்கணும். இசிடி பிளானர்ஸு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 500 கோடி என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு சல்லுன்னு வந்து மேலே ஏறினாங்க. கிட்டத்தட்ட 40% மேலே இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 2 நாளாகவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஃபண்ட் ரைசிங் அப்படின்னு நியூஸ் வந்த உடனே 20% ஏறினாங்க. அடுத்த நாள் 20% ஏறினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5% ஏறினாங்க. அதாவது ஒரு 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ ஒரு அதே 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 11% கீழே வந்துட்டாங்க. அதாவது ஒரு நியூஸ் பேஸில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா அது எத்தனை நாள் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. மேபி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம இப்போ போய் வாங்கலாம், வெறும் 10 ரூபாய்க்கு தான் இருக்குது, 15 ரூபாய்க்கு தான் இருக்குது அப்படின்னு வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து நெகட்டிவ்ல வந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு எப்பயுமே ஒரு கம்பெனியில் நம்ம போய் முதலீடு வந்து பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா 25 to 26 இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆப்ரேஷனை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஃபண்ட்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு இவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமாக்கினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராஃபிட் அதிகமாகாமல் இன்னும் லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்காங்கன்னா அது இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராகவே இருக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால் நியூஸ் பேஸ்டாக ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கேவிபி லிமிடெடு, கரூர் வைசியா பேங்க்கு. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸிமம் வில்லேஜ் சைடு இருக்கவங்களுக்கு இந்த பேங்க்கை பற்றி நல்லா தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு சூப்பரான ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு பர்சனலாக கேவிபி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பணம் போடுறதா இருந்தாலும் சரி, பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கேவிபியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேங்க்குக்கு போவேன். பேரை சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா அது சொன்னாவே எனக்கே கொஞ்சம் கோவம் வரும். அந்த பேங்க்கில் பணம் எடுத்தாலும் சரி, பணம் போட போனாலும் சரி, காலைல 10 மணிக்கே போயிட்டா மதியம் 1:30 வரைக்கும் இல்லைனா 2 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே உட்கார வச்சுருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் பேங்க்கில் எதுக்கு உட்கார வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஃபார்மை ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆள் வந்து சும்மா ஒரு பேருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம போய் ஏதாவது டவுட்டு கேட்டோம்னா அவங்க எதுவுமே நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் போய் உட்காருங்க, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கேவிபி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பணம் போட போகிறீங்க இல்லை எடுக்க போகிறீங்க, நீங்கள் பேங்க்குள்ளே போயிட்டாவே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, நம்ம வந்து பணம் போடுறோமா இல்லை என்ன வேணும், என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்பாங்க. நம்ம வந்து பணம் போடணும் இல்லைனா பணம் எடுக்கணும், ஃபார்ம் ஃபில் பண்ணி தாங்க அப்படின்னா அவங்களே வந்து ஃபில் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. நம்ம சைன் போட்டால் போதும், சீக்கிரம் நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கேவிபியில் வந்து முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேங்க்கு. மேக்ஸிமம் கிராமத்து சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் பேங்க்லையும் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேவிபி பேங்க்கில் அதிகமான பேர் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான ஒரு ட்ரஸ்டடான ஒரு பேங்க்கு. கரண்ட் ப்ரைஸ் 337 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 578% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு அதோட வேல்யூஷன் படி ரொம்ப கம்மியான வேல்யூஷனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ விடவும் கம்மியாலாம் வந்து ஒரு சில டைமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டாங்க. மார்க்கெட் கேப்பு 32,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பேரிஷியோ 14, இண்டஸ்ட்ரி பேரிஷியோ 16 இருக்குது. புக் வேல்யூ 132 வந்து இருக்காங்க. ROCE வந்து பார்க்கும்போது 7.38%, ROE 17%, ROIC 7.38%, OPM கிட்டத்தட்ட 65% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் வந்து சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 280 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.33 வந்து இருக்காங்க. டெப்டி ஈக்விட்டி 8.83 இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கடன் கொடுக்கறனால டெப்டி ஈக்விட்டி வந்து 8 அப்படிங்கிறது நார்மலானது தான்.
ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.55 வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரேஷியோ தான். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 ரெவன்யூ 5116 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 430 கோடியாக வந்து இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ மார்ச் 2025 ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9678 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 1942 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இதுவே மார்ச் 2016 வந்து பார்த்தீங்கன்னா 568 கோடி நெட் ப்ராஃபிட், அதுக்கு அடுத்தது 606 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 2018-19 வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான லாபம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2019-20 வந்து கொரோனா வந்த டைம், அதனால இவங்களுக்கு வந்து கம்மியான லாபம் தான் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் 2018 இவங்க வந்து கம்மியான லாபம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து கம்மியாக இருக்கும். இப்போதைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 10%, ப்ராஃபிட் growth 52% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 45%, ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 13% வந்து இருக்குது. லாஸ்ட் 10 வருஷத்தை விட லாஸ்ட் 5 வருஷத்தில் தான் இவங்களோட பர்சன்டேஜ் எல்லாமே நல்லா அதிகமாகிட்டு இருக்கு. சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகிட்டு இருக்கு. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. F8 வந்து பார்த்தீங்கன்னா 16.87% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. D8 வந்து பார்த்தீங்கன்னா 40.20% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட 0.02%, ரீட்டைல் பீப்புள்கிட்ட 40.84% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இதில் ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறது என்னன்னா FII அண்ட் DIIயோட ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. ரீட்டைல் பீப்புளோட ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிறது கம்மியாகிட்டு இருக்கு. 2016-17 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56% ரீட்டைல் பீப்புள் தான் இது வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DII அண்ட் FI வந்து இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அதிகமாகிட்டு இருக்கனால ரீட்டைல் பீப்புள்கிட்ட வெறும் 40% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் வந்து இருக்குது. இதுலேயும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. இப்போ அவர் இல்லை, அதனால் அவர் ஒய்ஃபு பேரில் தான் இப்போ ஷேர் ஹோல்டிங் அப்படி வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி இப்போ ரீட்டைல் பீப்புள் வந்து FID வந்து அதிகமாக வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இந்த பேங்க்குக்கு. பார்ப்போங்க, லாஸ்ட் 5 வருஷத்தில் 578% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன் தான். இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூஷனில் இருந்துச்சு. இதனால தான் சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூஷனில் இருக்கும்போது அதை நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இவங்களோட growth இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பார்ப்போம். இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி க்ரோ ஆகிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸு ரொம்ப வந்து கிராஷ் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.